இங்கே நான் ஒன்று கேட்டா சொல்லுவீங்களா? என்னடி கேட்டாதானே தெரியும். அதுக்கு முன்னாடியே இப்படி பீடிகை போட்டுட்டு இருக்க. என்னன்னு கேளு. இல்லை, நைட்டு மாமாவும் நீங்களும் தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, அதை என்னன்னு கேட்கணும்னு நினச்சேன். அதான். அதுவா? அது சஸ்பென்ஸ். போங்கங்க, என்னன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா சஸ்பென்ஸுங்கிறீங்க. அப்பா நம்ம ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு போக சொன்னாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம். நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில நாம இப்போ எங்கேயாவது போனா அத்தைக்கும் சித்திக்கும் கோபம் ரொம்ப வரும். அதெல்லாம் வேண்டாங்க. மாமாட்ட வேண்டான்னு சொல்லிருங்க. ஏய், அவங்க என்னைக்குதான் கோபப்படல? அதெல்லாம் நீ பெருசா எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஜென்மத்துல அந்த கோபம் சரியாகாது. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத, பாத்துக்கலாம். ஏங்க, நாம இப்போ போக வேண்டாங்க. அடுத்த மாசத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன்னா கவிதா வேற இங்க இருக்கா. அவளை இங்க வச்சுட்டு நாம வெளியே போனா நல்லா இருக்காதுங்க. அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அப்பா கிட்ட பேசுங்கங்க. நீங்க பாரு, எனக்கு மாப்பிள்ளை பாருன்னு உன்கிட்ட சொன்னனா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த. அப்புறம் நடக்கிறதே வேற. நான் அத்தானை தவிர யாரையும் கெட்டிக்க மாட்டேன். இப்ப ஓம் பக்கம் சாயிற காத்து திரும்ப மெல்ல ஏன் பக்கம் வரும். அத்தானுக்கு என்னை ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். உன்னால தான் அவர் வேற வழி இல்லாம என்னை விட்டுட்டு ஒன்றை கெட்டிக்கிட்டாரு. ஆனா கண்டிப்பா என்னை தேடி வருவார். சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ மாறவே மாட்டியா? ஏன் எப்பவும் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சின்னதுல இருந்தே நான் உன்னை கவனிக்கிறேன். நீ இன்னைக்கு மாறுவ, நாளைக்கு மாறுவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன். சின்னதுலே உனக்கு அதிகமான பொறாம. இப்பவும் அப்படித்தானே இருக்கிற. வாய மூடு. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத்தினோண்டு இருக்கும்போதே அத்தாங்கூட தான் விளையாடுவேன்னு நான் விளையாண்டவா. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அத்தான் அத்தான் அத்தான்னு அவர் மேலே உசுரையே வச்சிருந்தேன். ஆனால் நீ பெருசா இடையில வந்து அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் மனசுல ஆசையை விதைச்சி என்ன தூர தள்ளிட்ட. நான் இந்த ஊர்ல இல்லாத ஒரே காரணத்தால நீ அவரை வளைச்சி போட்டுக்கிட்ட. இன்னைக்கு இப்படி பேசுறியா? ஏன் நான் தங்கச்சி தானே? எனக்காக நீ விட்டு கொடுத்துருக்கலாம்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தேனா நீ இப்படி செஞ்சிருப்பியா மாட்டியா? இப்ப கூட என்ன வயிறறிய வச்சுட்டு நீ அவர் கூட கைக்குள்ள கைய போட்டு கோத்துக்கிட்டு நிக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, அவரு என் புருஷன். நீ எங்க ரூம்குள்ள வரும்போது தட்டிக்கிட்டு வரணும். உனக்கு அந்த இது கூட தெரியல. இப்ப வந்து இங்க நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஏய், ஏன் புருஷனை நான் எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? ஏய், அவரை நான் ஆசைப்பட்டேன். அவர் மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சோம். நீ நாங்க காதலிக்கிறோன்னு தெரிஞ்சு விலகி போயிருக்கலாம்ல. ஏன் இன்னும் பிடிவாதமா அவரை தான் கட்டிக்குவேன் நின்னு? அது உன்னோட தப்பு. எத்தனையோ நாள் நான் சொல்லிட்டேன், அத்தான் என்னதான் மனசுக்குள்ள வச்சிருக்காரு, என்னதான் விரும்புறாருன்னு. நீ தெரிஞ்சும் வேணும்னே அவர்கிட்ட போய் வம்பு பண்ணின. இப்ப கூட வந்து நான் ஓ முன்னாடி வந்து கையை போட்டுக்கிட்டு நிக்கல. ஏன் புருஷன் ஏன் ரூம்குள்ள ஏன் கைக்குள்ள கையை போட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து நின்னுக்கிட்டு எங்களை பிரிக்க பாக்குறியே, இது எப்படி நியாயமாகும்? என்ன கவிதா பாக்குற? அவ ஏன் பொண்டாட்டி. நான் அவளை மனசார காதலிச்சேன். அவளையே ஏத்துக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ தான் விலகி போகணும். அதை விட்டு போட்டு அவளை விட்டு கொடு, என்னையும் கெட்டிக்கோன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? நீ படிச்ச பிள்ளை தானே, அறிவு இருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவியா? உலகத்துல எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்குமா இருக்கும். அதுக்காக நமக்கு பிடிச்சவன் வேற ஒருத்தைய கெட்டிக்கிட்டா வலுக்கட்டாயமா அவனை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைச்சா இந்த உலகத்துல எவனுமே மிஞ்ச மாட்டான். முதல்ல உன் குணத்தை மாத்திட்டு வீட்டை பார்க்க கிளம்புற வழிய பாரு. இங்க இருந்தாதான் உனக்கு கஷ்டமா தெரியும். அங்க போனா உன் மனசு மாறி நீ இன்னொருத்தர கல்யாணம் கட்டிக்கலாம். என்ன உலகத்திலே நான் மட்டும்தான் நல்லவனா? என்னோட நல்ல மாப்பிள்ள, அழகான மாப்பிள்ள உனக்கு கிடைக்கும். நானே பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல மாமா? நீ என்ன எனக்கு வாழ்க்கையை பிச்சை போடுறியா? 1000 மாப்பிள்ளை கிடைக்கலாம். ஆனா நான் என் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்ச சிவா கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்ல. அவனை
நான் எங்க தொலைச்சனோ அங்கதான் தேட முடியும். ஏன் புருஷன் நீ உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ எனக்கு தாலி வேணும்னா கட்டாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் தான் உன் மனைவி. அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் வாரேன். என்ன மாமா, இந்த பொண்ணு மாறவே செய்யாதா? லூசுத்தனமா ஒளறிக்கிட்டே இருக்கா. மாமா, இவளை எப்படிதான் மாத்துறது? அவ கிடக்குறா. இனி ரூம்குள்ள இருக்கும்போது நாம கதவை தாப்பா போட்டுக்குவோம். இங்க வந்து நம்ம மூடையே கெடுக்கிற மாதிரி எதையாவது சொல்லிட்டு போவா. அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. மாமா, எங்க அம்மா போய் பார்த்துட்டு வருவோமா? அதுக்கு என்னடி, கிளம்பு போவோம். சரி மாமா. ஏட்டி, உன் நிலைமை எனக்கு புரியுது. இத்தனை நாளும் அவளை நீ எதிரியா நினைச்ச. அவ மவ இங்க வந்துட்டாளேன்னு உன்னால பொறுக்க முடிய மாட்டுக்கு. ஆனா உண்மைய நினைச்சு பாரு. என்னம்மா உண்மை? என்ன உண்மை? என்ன உண்மையை சொல்ல போற? ஏய், இந்த ஆவிட சரியான விஷம். ஆனா அந்த மீனாட்சி இது வரைக்கும் நமக்கு எந்த கெடுதலையும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. உன் மாமனார் சொத்தை கூட அவ ஆளா கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்ததுனாலதான் இவ்வளோலாம் கையெழுத்து போட்டாளுவோ. உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அவ எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல. என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு அவ விலகிதான் இருந்தா. ஆனா உனக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்கல. இப்ப கடவுளா பார்த்து அவ மவளையே இங்க கொண்டு வந்திருக்கான். இந்த ஆவட சரியானவ கிடையாது. அவ மவளும் லேசுப்பட்டவ கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தாத. உன் மவன் ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான். 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சி ஆவடையும் அவ மவளையும் முதல்ல வீட்டை விட்டு திறத்து. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? அவ மவ இங்க வந்துட்டா அவ வாழட்டும்னு நான் அவளை ஆசீர்வாதம் பண்ணி மருமகளா ஏத்துக்கணுமா? என்ன செய்ய போற? ஆவிட மவளைய திரும்ப பிடிச்சி ஓ மவனுக்கு கட்டி வைக்க போறியா? ஆமாமா, அததான் செய்ய போறேன். என் மவனுக்கு 2ஆம் தாரமா கட்டி வச்சாலும் பரவாயில்லன்னு ஆவிட மவளை கட்டி வச்சு என் வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க போறேன். வாய மூடு, கொன்னே போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணங்கிறது உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கா? அறிவு கட்ட கழுத, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா இந்த மாதிரி பேசுவியா? உன் மகன் ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். அவ யாரா இருந்தாலும் அவ தான் உன் வீட்டு மருமக. உன்ன மாதிரி இந்த மாதிரி பேசுற கூட இருந்தா வீடு விளங்குமா? நாசமா போயிரும். மரியாதையா அவடையும் அவ மவளையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்து. இல்ல நானே துரத்த வேண்டியது இருக்கும். ஏ பேபி, நீ எப்போ வந்த? ஆச்சி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசி, நீ இன்னைக்கு போல என்னைக்கு நல்லா இருக்கணும். எப்பவும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழணும். இந்த வீட்ல கூடிய சீக்கிரம் ஒரு தொட்டில் சத்தம் கேட்கணும். கேக்கும். நீ வழி விட்டா தானே கேக்கும். என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஆசிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவன் என்னைக்கு வாங்கியிருக்கான்? இன்னைக்கு வாங்குறதுக்கு அதெல்லாம் பிறப்பிலே வரணும். உனக்கு உங்க ஆத்தா நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்துருக்கா. இங்க அவன் ஆத்தா ஏதாவது சொல்லி கொடுத்தாதானே? அவ அம்மா ஏன் அத்தை, ஏன் அம்மா உன் மக, நீ சொல்லி கொடுத்தாதானே உன் மகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் வரும். இந்த இன்னும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கல்ல. இல்ல, பேசாம போயிரு. காலையில என்ன எரிச்சல் ஊட்டிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. அவ கிடக்குற, அவ எப்பவுமே அப்படித்தான். என்ன, எங்க கிளம்பிட்டியே? எங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்கு போறோம் ஆச்சி. அதுக்கு ஏன் இப்படி தயங்குற? உன் அம்மா என்ன வேத்து மனசியா? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. போய் தாராளமா பார்த்துட்டு வாங்க. சரி பேபி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா பேராண்டி, போயிட்டு வா. அத்தை, அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். நம்ம முறைப்படி கல்யாணம் கட்டி வந்த மாதிரிலாம் பேசுற. முறைப்படி கல்யாணம் கட்டி வந்திருந்தா நான் சொல்றத கேப்ப. என்கிட்ட கேட்டுட்டு போகணும்னு தோணும். நீ அவன் கூட ஓடி வந்தவ தானே. உனக்கு என்ன தெரிய போகுது? இங்க நான் சொல்றத நீ ஏன் கேட்கணும்? அறிவு இல்லாம பேசாத. ஏமா, நீ போயிட்டு வாமா. அவகிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமாண்டி, நீ வா. நம்மள மதிக்கிறவங்கள நாம மதிச்சா போதும். பேபி, என் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என் மாமியா வீட்டுல தான். வரட்டா? என்ஜாய் டார்லிங், என்ஜாய். பேபி, லேர்னிங்கா சூப்பர். அறிவு கெட்டவளே, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்க. அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினை. அதை விட்டு போட்டு பிடிவாதம் பிடிச்ச நாசமா தான் போகணும். பிள்ளைகளுக்காக தான் நமக்காக பிள்ளைங்கன்னு நினைக்காத. அந்த எண்ணம் உன் வாழ்க்கையே அழிச்சிரும். அவன் பிள்ளைங்களுக்காக உசுரை கூட கொடுக்குறான். நீங்க என்னன்னா
பிடிவாத வரட்டு பிடிவாதத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு அறிவு கட்டத்தனமா இருக்காத. உன்னை மாத்திக்கோ. உனக்கு ஒண்ணுனா நான் ஒடியாரல்ல, உன் பிள்ளைக்கு ஒண்ணுனா நீ ஓடதுக்கு ரெடியா இரு. நம்ம தாயே, உன் அட்வைஸ் போதும், கிளம்புறியா? நீ திருந்த மாட்ட. நீ இன்னும் என்னெல்லாம் வாரியடி வாங்க போறியோ வாங்கு. அதையும் இந்த கண்ணால பார்க்கத்தான் போறேன். நான் வாரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் சரி வர என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. அதனால் முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு. சரி, உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் தமிழ் செல்வம். ஹாய் ஜிகர் தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் அலெக்ஸ் கோக்கி. ஹாய் குக் வித் சித்ரா சமையல். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட். ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் ஹஜிகா. ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல். ஹாய் ஜைனப் ஃபுட் சீக்ரெட்ஸ். ஹாய் சந்திர விஜயேந்திரன். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. ஹாய் ராம் ஸ்மார்ட் நியூஸ் தமிழ். ஹாய் சிசி டைம்ஸ். ஹாய் தமிழ் வெர்சஸ். ஹாய் கிக்கு பாப்பா கிச்சன். ஹாய் மணக்கோலம். ஹாய் மணிவண்ணன் கோதண்ட பாணி. ஹாய் கோவை அம்மு சமையல். ஹாய் மாரிமுத்து வன்னியர். ஹாய் ஆர்ட் என்எஸ். ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.